ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும், பிஜேபி இங்க வளர்ந்துடக்கூடாது. இல்லை, அதை தாண்டி திராவிட இயக்க கொள்கைகள்னு சில இருக்கு. அது அதிமுகவுக்கு குறைவாக இருந்தாலும் அதை தாண்டி அவங்க போக முடியாதுன்னு நான் நம்புறேன். ஆனால் அதையெல்லாம் தாண்டி சிஏஏக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இன்னைக்கு எதிர்க்கிறாங்களே, இன்னைக்கு எதிர்க்கிறாங்கங்க. அந்த சிஏவை இவங்க எடுத்து வாக்களிச்சிருந்தாங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்க முடியும் இல்லையா? அதை பண்ணலை. எதிர்கட்சி தலைவர்கிட்ட கேட்கும்போது கூட்டணி தர்மம் அப்படிங்கிறாரு. நீங்க கூட்டணி தர்மத்துக்கு சிலது செய்யல, அது மாதிரி தான் நாங்க அப்படிங்கிறாரு. இல்லைங்க, கூட்டணி தர்மம்னா அதுக்குன்னு நம்மளுடைய சிறுபான்மையின மக்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்றதா கூட்டணி தர்மம்? இன்னைக்கு அந்த அணிலேருந்து விலகிட்டாங்க, என்டிஏலேருந்து விலகிட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு தொடர்ந்து ஆஃபர்ஸ் இருந்தது, வலியுறுத்தல்களே இருந்தது, கதவு திறந்திருக்கு வாங்க அப்படின்னு. அதுல they have stood ground. அதை நீங்க பாராட்டுறீங்களா? பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு தொடர் அழைப்புகள், பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னா நான் நிச்சயமா பாராட்டி இருப்பேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியை பற்றியோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றியோ எந்த விமர்சனமும் செய்வதில்லை. பார்லிமெண்டே முடைக்கணும், காவேரி நீங்களா செஞ்சீங்க, நாங்க எவ்வளவு எதிர்த்து நிக்கிறோம் தெரியுமாங்கிறாங்க. இல்லைங்க, இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் பரப்புரையில் என்ன செஞ்சுருக்காங்க, என்ன விமர்சனம் வைத்திருக்கிறார்? So they are soft on BJP. Definitely. அப்படி பேசினா கூட அடுத்த லெவலில் இருக்க ஒரு சில லீடர்ஸ் தான் பேசுகிறாங்களே தவிர இதுவரைக்கும் அந்த கட்சியுடைய தலைவர் அப்படிங்கக்கூடியவர் இதுவரைக்கும் எந்த விமர்சனமும் முன்வைக்கவில்லை. மறைமுக கூட்டணி அப்படிங்கிறீங்க, எதிர்கட்சி தலைவர்னு சொல்றாரு, நேரடியாகவே கூட்டணி வச்சிருக்கலாம், எதுக்கு நாங்க மறைமுகமா கூட்டணி வைக்கணும்? என்ன இருந்தாலும் திராவிட இயக்க சுயமரியாதை இயக்கத்துலேருந்து வந்தது இல்லையா? நான் கேட்குறேன், நீங்கள் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக ஒரு துரோகம் செய்யக்கூடிய அளவில் நீங்கள் சிஏஏ ஆதரித்து வாக்களிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்களை ஏற்றுக்கொள்வாங்க, நம்பணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது நியாயம் இல்லை. சிறுபான்மையினருக்கு எதிரானது சிஏஏ அப்படிங்கிறது சரியா? இதனால ஒரு இந்திய முஸ்லிமும் தன்னுடைய குடியுரிமையை இழக்க போறதில்லை, சட்டத்துல அது கிளியரா இருக்கு. ஸோ அது சிறுபான்மையினருக்கு எதிர் அப்படிங்கிற விமர்சனமே முழுவதுமா சரி இல்லை. நான் ஒன்று கேட்குறேன், எதுக்காக நீங்கள் 2-3 நாடுகளை குறிப்பிட்டு அங்கேருந்து வரக்கூடிய இந்துஸ்களுக்கு மட்டுமே ஒரு ரெஃப்யூஜினா மனிதர்களாக பார்க்க வேண்டும், இந்துக்களுக்கு மட்டும் நாங்கள் குடியுரிமை வழங்குவோம் அப்படின்னு சொல்கிறது டெஃபினட்டாக டிஸ்கிரிமினேஷன் தானே? அது வெளியிலேருந்து வர்றவங்களுக்கு. இந்திய பிரச்சனை ஒரு இந்தியன் முஸ்லீம் இதனால எந்த பாதிப்பும் அடைய போகிறது இல்லையா? இல்லைங்க, நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் எதை வேணாலும் சொல்லி யூ கேன் ரிவோக் தேர் சிட்டிசன்ஷிப், என்ன வேணாலும் செய்ய முடியும். தொடர்ந்து சரி, இன்னொரு பில்லு கேட்குறேன், ட்ரிபிள் தலாக் பில். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ரொம்ப ஈஸியாக, அதாவது குரானில் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வழிவகையில் 3 முறை ஒரே நேரத்தில் தலாக்குன்னு சொல்லிட்டு போனால் அதை குற்றம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதே போல் ஒரு ஹிந்துவோ கிறிஸ்டியனோ தன்னுடைய குடும்பத்தை நிராதரவாக விட்டுட்டு இதில் தலாக் சொல்லக்கூடிய வழிமுறை எதுவும் கிடையாது, அவங்க பாட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த கணவனுக்கோ ஹிந்து கிறிஸ்டியன் கணவனுக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்க? இஸ்லாமியன் அப்படின்னு சொல்லும்போது மட்டும் 1 வருடம் சிறை தண்டனை. ஆனால் அதே டெஃபினட்டா. ஸோ இதுவும் அதே தானே. நீங்கள் ஒரு குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டா யூ ஆர் நாட் Hindu marriages are codified, ஆனா இங்க criminalization ஒரு படி கூடுதலா இருக்கு. டெஃபினட்டா அது ஸோ தனியாக அவங்களுக்குன்னு ஒன்று கொண்டு வரும்பொழுது, ஒவ்வொன்றிலையும் நீங்கள் தனியாக அவர்களுக்கு அப்படின்னு ஒன்று கொண்டு வரும்பொழுது தான் ஏன்னு ஒரு கேள்வி வருது. அடுத்து யூனிஃபார்ம் சிவில் கோடு வருதாமே, எப்படி வாக்குறுதியில் இருக்கும், இன்னும் வரல, பார்க்கலாம். நம்ம இல்லை, ஆட்சி மாற்றம் அதுக்குள்ளே வந்துடும் நம்புகிறேன். நம்புறீங்களா? நிச்சயமா. சொல்றீங்களா, நம்புறீங்களா? இல்லை, நம்புறேங்க. அதுக்கான தோற்றம் அகில இந்திய அளவுல இருக்கா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல நீங்க ஒரு போல் பொசிஷன்ல இருக்கிறதா பரவலா பார்க்கப்படுது ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அதே போல தேசிய அளவுல பிஜேபி ஒரு கம்ஃபர்டபுள் போல் பொசிஷன்ல இருக்குங்கிறது தான் பெரும்பாலான கருத்து. இல்லைங்க, நானும் ஒத்துக்கிறேன். ஒரு காலகட்ட வரை எல்லோருமே அதை தான் நம்பணும்.
அந்த மாதிரி பிஜேபி ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸில் இருக்காங்க. பட் ஆஃப் லைட் அப்படி இல்லைன்னு நான் நிச்சயமாக. எதை வச்சு நான் சொல்கிறேன்? ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் எடுத்துக்கோங்க, அதை ஹேண்டில் பண்ணுற விதம் எடுத்துக்கோங்க. இட் இஸ் இங்கே டெல்லிக்கு வெளியில் உட்காந்துருக்க ஃபார்மர்ஸ் மட்டும் இல்லை, இதை எல்லா விவசாயிகளுமே வந்து உணர்கிறார்கள். அண்ட் விவசாயங்கிறது வந்து ஒரு சின்ன தொழில் இல்லை, நாடு முழுவதும் பரவி இருக்கக்கூடிய ஒன்று தான் விவசாயம். அதே போல் வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து மத அரசியலை மட்டும் வைத்துக்கொண்டு வந்து மக்களை வந்து நீங்கள் திசை திருப்ப முடியாது. பல முறை செஞ்சுருக்கீங்க, 2 முறை செஞ்சுருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்பொழுது மக்கள் வந்து வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி, அடிப்படை உரிமைகள் இதெல்லாம் வந்து பறிக்கப்படும் பொழுது அவங்க வந்து நிச்சயமாக கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கு அறிகுறி இருக்கணும்ல. இப்போ நீங்கள் மாநில தேர்தல்கள் பார்க்குறோம், பெரிய வெற்றி அடைகிறாங்க. இந்த விவசாய போராட்டம் கூட டெல்லி, யூபி, ஒரு பார்ட் ஆஃப் யூபி, பஞ்சாப்னு சுருங்கிட்டே தவிர நாடு தழுவிய போராட்டமா மாறலையே. நான் இப்ப எம்எஸ்பிக்காக போராடிட்டு அது கூட டெல்லியோட சுருங்கிடுச்சு மேடம். டெல்லி சில நார்தர்ன் ஸ்டேட்ஸ். ஐ அக்ரி. போராட்டம் வந்து மிகப்பெரிய அளவில் போராட்டமாக மாறவில்லை, ஆனால் அந்த உணர்வு, அந்த கோபம், அது வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறக்க முடியாது. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தானே பெரும்பாலான மாநிலங்கள்ல ஜெயிக்கிறாங்க. அது கொஞ்சமாவது அதுக்கான அறிகுறி நம்ம பார்க்கணும். there was a promise that நாங்கள் எம்எஸ்பி கொடுப்போம் அப்படின்னுட்டு இல்லையா? ஆனால் அதுக்கப்புறம் விவசாயிகள் போராட தொடங்கிய பிறகும் நீங்கள் அவங்க உள்ளே வரக்கூடாதுன்றதில் இருக்கக்கூடிய உங்களோட கருத்துக்கள், உங்களோட எண்ணம், அவங்களோட பேசி அதை சரி செய்வதில் வந்து இல்லவே இல்லை. அதை தாண்டி வந்து தொடர்ந்து வந்து அவங்க சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம், நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள். இந்த சட்டப்படி ஒரு ஊழலை எப்படி செய்வதுங்கிறது தான் வந்து தேர்தல் பத்திரங்கள். எல்லாம் வெள்ளையா இருக்கு பாருங்க, முன்னாடி கருப்பானதெல்லாம் வெள்ளையா இருக்கு, அதுக்கு நாங்கள் கிரெடிட் எடுத்துக்கணுங்கிறாரு. ஆமாம், உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. நிச்சயமாக அதில் எந்த வெள்ளையும் இல்லை. ஒரு கேஸ் போடப்படுது, அந்த கேஸ் படும்போது ஒரு நிறுவனம் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்குது, அதுக்கப்புறம் அந்த கேஸ் காணாமல் போயிடுது. அதே போல் இன்னொரு நிறுவனம் வந்து ரிசர்வ் பேங்க் கூட அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, கோர்ட்டில் கேஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து எலெக்ஷன் பாண்ட்ஸ் வாங்குகிறாங்க பிஜேபியில், வாங்கினப்புறம் கோட்டக் மஹேந்திரா பேங்க்கு அவங்க அதுக்கப்புறம் வந்து ரிசர்வ் பேங்க்கும் அவங்களும் பேச்சுவார்த்தையில் டேபிளுக்கு வராங்க. வந்த பிறகு அதுக்கு ஒரு செட்டில்மெண்ட் வருது, அதாவது கோட்டக் மஹேந்திரா கேட்கும் செட்டில்மெண்ட். அதுக்கு பிறகு திருப்பியும் வந்து பிஜேபிக்கு ஒரு எலெக்ஷன் பாண்டு கொடுக்குறாங்க. கோஇன்சிடென்சஸ் மேபி. ஆனால் நிறைய கோஇன்சிடென்சஸ். எஸ், அதுதான் பிரச்சனையா இருக்கு. அதுல இன்னொரு கோஇன்சிடென்ஸா திமுகவும் அதுல ஒரு பெரிய பெனிஃபிஷியரா இருக்கு. இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல எந்த நிறுவனம் மிக அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோ அந்த நிறுவனம் தான் திமுகவுக்கு ரொம்ப அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. ஸோ நீங்க கேட்கலாமா அப்படின்னு.